மேச ராசிக்காரங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த ஆனி மாதம் முடியறதுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஒன்று நடக்க போகுது. நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து தரப்போகுது. ஒரு சின்ன தவறு பண்ணிட்டா கூட அந்த வாய்ப்பு அப்படியே கையிலிருந்து பறி போயிடும். என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைய என்ன செய்யணும், எந்த இறைவனை எப்படி வழிபடுவதால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மேச ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். மேச ராசி அப்படின்னு சொன்னால் ஒரு தீ போல நெருப்பு ராசியாக இருக்குது. நீங்கள் சாதாரணமாக பிறந்தவங்களே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எப்போவுமே சிறப்பான உயர்வை அடையக்கூடிய ராசியாக இருக்கீங்க. உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும், அதுலேருந்து தப்பிக்க என்ன செய்யணும், அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் பட்ட கஷ்டம், துன்பம், துயரம் இது எல்லாமே காணாமல் போக என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேசராசி அப்படின்னா ஒரு தீ, ஒரு சக்தி. நீங்கள் சாதாரணமாக இருக்க மாட்டீங்க. முன்னாடி போகணும், ஜெயிக்கணும், முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணம் தான் எப்போவுமே உங்களோட மனசில் இருக்கும். ஆனாலும் பாருங்கள், சில நேரம் என்ன ஆகுதுன்னே தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் பின்னாடியும் வந்திருக்கும். நீங்கள் வேகமாக முடிவெடுப்பீங்க. அதனால் சில வாய்ப்பு உங்களோட கையிலிருந்து தவறியும் போயிருக்கும். ஆனால் இந்த மாதம் பாருங்கள், எல்லா தவறுகளையுமே சரி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சேஞ்ச் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. அந்த அளவுக்கு கிரகநிலை மாற்றம் உருவாகிருக்கு. அது நல்லதா கெட்டதா? கெட்டதாக இருந்தால் அதை தவிர்க்க என்ன செய்யலாம், நல்லதாக இருந்தால் அதை அதிகரிக்க என்ன செய்யலாம் அப்படின்னு வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் உங்கள் ராசியில் சில முக்கியமான கிரகங்களின் மாற்றம் ஏற்படுது. இந்த முக்கிய கிரகநிலை மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போடக்கூடிய வகையில் அமையுது. எல்லா வகையிலுமே நல்லது நடக்கணும். முதல்ல நான் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். உங்களுக்காக இறைவன்கிட்ட வேண்டுதலும் வச்சுக்கிறேன். ஏன்னா மேசராசி அப்படிங்கிறது செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்டது. செவ்வாய்க்கிழமையில் செவ்வாயின் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான உயர்வை தரும். ஆமாங்க, மேசராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பாருங்கள், உங்களோட பேரை இறைவன் சம்மந்தப்பட்ட பேராக இருக்கும். பெரும்பாலும் முருகன் சம்மந்தப்பட்ட பேராக அமைஞ்சிருக்கும். அதெல்லாம் இயல்பாகவே அமையக்கூடியது. இந்த பதிவு பார்த்துட்டு இருக்க மேசராசிக்காரங்க, உங்கள் பேர் என்ன பேர் அப்படிங்கிறதையும் சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முருகனோட பரிபூரணமான அருளை உங்களுக்கு கிடைக்க பெற்று உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இது எல்லாமே விரைவில் உங்களை வந்தடைய நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் உங்கள் ஜனன கால ஜாதக அமைப்பு இருக்குல்ல, அதாவது ஜாதகம், இதனாலையுமே ஒரு சில விஷயத்தில் மாற்றத்தை கொண்டு வரலாம். அது எப்படிங்கிறீங்களா? இப்போ ஒரு இடத்துலையுமே பிறக்கும்போது அவங்களுக்கு நேரம், இது தேதி இதெல்லாம் குறித்து ஜாதகம் இருக்கும். எல்லாருக்குமே வேறுபட்ட ஜாதகம் தான் அமையும். அந்த வகையில் பார்க்கும்போது ஒருத்தருக்குமே இந்த கிரக நிலைகள் மாறி தான் அமையும். மாதம் வாரம் தினமுமே ஒவ்வொரு கிரகங்களுமே பயிற்சி ஆகும் பொழுது, அதாவது அடுத்தக்கடுத்து நோக்கி போகும்போது அதோட தாக்கம் 12 ராசிக்குமே அமையும். இந்த ஒரு அமைப்பு எதுக்கு சொல்கிறோன்னா, உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பாலையுமே உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கவே முடியல அப்படிங்கிற பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு எளிய முறையில் தீர்வு பெறலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்களா, டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதுங்க. ரொம்ப தூரம் அலையணுங்கிற அவசியம் கிடையாது. இடத்த தேடி கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கவலை கிடையாது. உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனே போதும். ஃபோன் எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதக அமைப்பாலேயே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு பெற முடியும். இந்த ஒரு வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக எல்லா வகையிலுமே வெற்றி உங்களுக்காக தான் இருக்கும். இந்த மாதத்தின் கிரக நிலைகள் அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் ரொம்ப நாள் காத்திருந்து எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் இப்போ நல்லபடியாக நடக்க போகுது. திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உறவினர்கள்கிட்ட சண்டை போட்டு பேசாமல் இருந்திருப்பீங்க. இப்போ செஞ்ச தப்பு எல்லாமே உணர்ந்திருப்பாங்க. ஆனாலும் உங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை இருந்திருக்காது. அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் என்னெல்லாம் பிரச்சனையை கொடுத்துச்சோ அந்த பிரச்சனை உங்களை விட்டு நீங்கள் போகுதுங்க. தடைப்பட்ட வேலை சுறுசுறுப்பாக இப்போ நடக்க போகுது. இப்போ ஏற்பட்டிருக்கும் சூழல் உங்கள் வாழ்க்கையில் உண்மையிலேயே ஒரு நன்மையை கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ரொம்ப நாள் காத்திருந்த நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றா இப்போ உங்களுக்கு நடக்கும். அந்த நல்லதை தக்க வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அதை சரியாக பயன்படுத்திக்கணும். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நீங்கள் செயல்படுத்தவே கூடாது. இதுதான் பெரிய பிரச்சனையாகவே உங்களுக்கு அமையுது. நேரம் இல்லை, டைம் இல்லை அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு நல்ல வாய்ப்புமே எப்போவுமே வராது. வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யுங்க.
வரக்கூடிய வாய்ப்பு என்ன, நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிங்க. நல்லது அப்படின்னா தயங்காமல் செய்யுங்க. கஷ்டப்பட்டு கூட செய்யலாங்க, தப்பே கிடையாது. நம்மளோட வாழ்க்கையில் முன்னேற்றம் மட்டும்தான் நமக்கு வேணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சாலே போதும். மேசராசி அப்படிங்கிறது 12 ராசிகள்லையுமே கொஞ்சம் ஒரு தனி ராசி தான். அமைதியாக இருப்பீங்க, ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருப்பீங்க, மனசுக்குள்ளேயே பெரும்பாலும் எல்லா விஷயத்தையும் போட்டு வச்சுக்குவீங்க. ஒருத்தருக்கு மேலே கோபம் வருது அப்படின்னா கூட டக்குன்னு அதை வெளிப்படுத்த மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எதிரில் இருக்கிறவங்க துவம்சம் ஆயிடுவாங்க. அப்படி மேசராசி ஒரு எப்படி முதல் ராசியாக வருதோ அதுபோல தான் எல்லா விஷயத்துலையுமே முதன்மையானவங்களாக விளங்கக்கூடிய தன்மை கொண்ட ராசி. அதனால் உங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த ஒரு விஷயத்தையும் செய்ய பாருங்கள். கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். அதே போல் தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஏதாவது நல்லது பண்ணலான்னு போகும்போது சில தடைகள் வந்திருக்கும். அந்த தடைகளை பார்த்தே உங்களுக்கு ரொம்பவுமே ஆத்திரமாக இருந்திருப்பீங்க. ஏன் எனக்கு மட்டும் இப்படி வருது, நான் முன்னேறவே கூடாதா, என்னோட முன்னேற்றம் ஏன் இப்படி என்னோடய வாழ்க்கையில் பிரச்சனையை தருது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சூழலில் நீங்கள் இப்போ செயல்பட்டுருக்கீங்க. அந்த குழப்பமே இப்போ தீருதுங்க. தடைப்பட்டு போன ஒவ்வொரு வேலையுமே இப்போ சிறப்பாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் முன்னெச்சரிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. இப்போ தொழில் விரிவாக்கம் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் முன்னோடியாக இருப்பாங்க. ஏன் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலை பற்றி நல்லா தெரியும். அவங்ககிட்ட அட்வைஸ் கேளுங்க. எல்லாத்துக்கும் கேட்டு எது சரி அப்படின்னு தோணுதோ அதை செய்யுங்க. அதே போல் மனசில் இருந்த குழப்பம், பிரச்சனை இது எல்லாமே தீர்றதுனால மனசில் பாருங்கள் இப்போ ஒரு அமைதியான நிலைமை வரும். மனசில் இருந்த குழப்பம் தீரும், கவலையை மறந்து நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க. தொழில் வியாபாரத்தில் இது வரைக்கும் எதெல்லாம் பிரச்சனையை தந்துச்சோ அந்த பிரச்சனையை தீர்த்து நன்மையை நீங்கள் பெற முடியும். அந்த அளவுக்கு உழைக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துங்க. அதே போல் எந்த ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னு பார்த்தா, இப்போது மேசராசிக்கு சொன்னோம்ல அமைதியாக தான் இருப்பீங்க, ஆனால் கோபம் சில இடத்துல பிரச்சனையை உண்டாக்குதுன்னு. இந்த மாதமும் அதை தாங்க சொல்கிறோம், கவனமாக இருக்கணும். உங்கள் கோபம் தான் உங்களுக்கு மிகப்பெரிய எதிரியாகவே அமையுது. கோபப்படாமல் நிதானமாக எந்த ஒரு இடத்துலையும் செயல்படுங்க. எதிரில் இருக்கிறவங்களோட சொல் செயல் அப்படின்னு ஏதாவது உங்களை கோபத்தை தூண்டுறது போல் இருக்கும். ஆனாலும் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். அது உங்களுக்கு நல்லாவே வரும். ஆனால் கோபம் பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே போதுங்க. நம்மளை எத்தனை பேர் பழி சொன்னாலும் சரிங்க, பழி சொல்கிறதுனால நம்ம தப்பானவங்களோ இல்லை நம்ம வாழ்க்கைக்கு பிரச்சனை வருமோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பண்ணுற வேலையிலேயே உங்களை தப்பு சொன்னவங்க பார்த்து பயந்து ஓடணும். நீங்கள் வாயில் பதில் சொல்லாதீங்க, உங்கள் செயலில் பதில் சொல்லுங்கள். இந்த தன்மை சூப்பராக உங்ககிட்ட இருக்கும். அதனால் நீங்கள் யார் அப்படிங்கிறத முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பழி சொல்கிறவங்களுக்குலாம் நம்ம பதில் சொல்லணும் ஆரம்பிச்சுட்டு இருந்தால் கடைசி வரைக்கும் நம்ம பதில் மட்டும்தான் சொல்லுவோம். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்கு நேரமே இருக்காது. நீங்கள் பழி சொன்னவங்களையோ உங்களை கோவப்படுத்துறீங்களோ, ஏன் உங்களை திட்டுறவங்கள கூட நீங்கள் திருப்பி திட்டணும் பேசணும் அப்படி கிடையாது. உங்களோட வெற்றி அவங்களோட வாயை அடைக்க வைக்கும். அதனால் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் வந்தால் உங்களுக்கு சந்தோஷம் தானே. இந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மேச ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் பணவரவு வேலையை பொறுத்த வரைக்கும் இப்போ நல்ல ஒரு பணவரவு இருக்குது. இதெல்லாம் பணவரவில் தாமதமாக இருந்த விஷயம் எல்லாமே இப்போ சிறப்பாக நடக்கும். வேலை சுறுசுறுப்பாக நடக்கும். வர வேண்டிய பணவரவு நல்லா உங்கள் கைக்கு சீக்கிரம் வந்து சேரும். அதே போல் பழைய கடன்கள் திரும்ப வருமா வராதா அப்படின்னு குழம்பிட்டு இருந்த சூழல் மாறு, பழைய கடன்கள் உங்களுக்கு இப்போ திரும்பி வரும். வேலை மூலம் வருமானம் அதிகரித்து காணப்படுது. அதனால் வேலையில் கொஞ்சம் அதிக நேரம் எடுத்து கூட உழைக்கலாம், தப்பே கிடையாது. ஏன் இதை உங்ககிட்ட சொல்கிறேன்னா, கடந்த காலத்தில் இந்த பணத்தால் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அதுவும் கடன் தொல்லை உங்களை வாட்டி வதச்சிருக்கும். பெரிய அளவில் முதலீடு போட்டு கூட ஒரு சிலர்லாம் ஏமாந்த சூழல்லாம் இருக்குது. அதனால் இப்போ பணவரவு நல்லா இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல நீங்கள் அதை கடனை அடைப்பதற்கான வழிமுறையை தேர்ந்தெடுக்கணும். அடுத்து என்ன தெரியுமா, எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது. இது 2 விஷயத்தையும் பண்ணால் உங்களை விட புத்திசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவ்வளோ பிரச்சனை பண விஷயத்தில் நீங்கள் அடைஞ்சிருக்கீங்க. பண வரவு சீராக இருக்கும்போது கடனை அடைக்கிறதுக்கும் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறதும் நல்லது. வேணுங்கிற விஷயத்த வாங்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் தேவையில்லாமல் ஆடம்பரமாக அது இருக்கக்கூடாது. தேவையான விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு தேவையில்லாத ஆடம்பர செலவை தவிர்த்தாலே பொருளாதாரத்தில் நீங்கள் சூப்பராக உயர்ந்து வர முடியும். வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறீங்கன்னா இந்த மாதம் கிடைக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரியான வாய்ப்பும் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது ஒரு நல்ல வளர்ச்சியை காணக்கூடிய காலகட்டம். பெரிய அளவில் யாரையும் நம்பி முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி பல முறை ஆலோசனை செஞ்சு முடிவு பண்ணுங்க. இந்த மாதம் குடும்ப உறவுகளை பொறுத்த வரைக்கும் கோபத்தை தவிர்த்தா நல்லது. சின்னதாக சண்டை சச்சுடு வர்றதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது.
உங்கள் வார்த்தைகளில் நீங்கள் நிதானத்தையும் கவனத்தையும் செயல்படுத்துங்க. கொஞ்சம் சாஃப்டாக பேசுங்க. ஸோ நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்கிறத புரிய வச்சாலே போதும். உங்கள் மனநிலைமை பொறுத்த வரைக்கும் ஓவர் திங்கிங் பண்ணிட்டு டென்ஷன் ஆகாதீங்க. அமைதியாக பொறுமையாக இந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. அதிகமாக யோசிக்காதீங்க. நடந்ததை விட்டுட்டு முன்னேறுவதற்கு என்ன வழியோ அதை யோசிங்க. மேசராசிக்காரங்க கண்டிப்பாக இந்த மாதம் முருகன் வழிபாடை செவ்வாய்க்கிழமையில் வழிபாடு செய்யுங்க. சிறப்பான ஒரு விஷயம் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமையில் கோவிலுக்கு போங்க. முருகன் வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சரவணபவ மந்திரத்தை சொல்லி முருகன் வழிபாடை செய்யுங்க. நன்மை நிச்சயம் உங்களை வந்தடையும்.